வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பொதுவாக 50-60 வயதினருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிகளுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. இளம் தலைமுறையினர், அதாவது நம்மளை போல இளைஞர்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இதன் மூலம் அவங்களுக்கு நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு கூடுதல் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். உடற்பயிற்சிகளையுமே செய்யணும். ஸோ உடற்பயிற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஸோ அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகளை வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அனைவருமே பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதோடு இந்த விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. விதைகள் மற்றும் நட்ஸ்லேயே கூடுதல் கவனம், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க பிஸ்தா பருப்பு கொடுக்கலாம். ஏன்னா பிஸ்தா பருப்புலுமே விட்டமின் பி எனும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கு. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கூட உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் பன்றி இறைச்சி துணை புரியும். கம்பல்சரியா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்ப பன்றி இறைச்சியில பாத்தீங்கன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மாசத்துல 4 தடவை பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம். மாசத்துல 4 தடவை அப்படின்னா சுமார் வாரத்திற்கு ஒரு தடவையாவது நீங்க பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓட்ஸ் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயுமே விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் அதிகமாக இருக்கு. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்துக்கள், மெக்னீசியம் சத்துக்கள், இரும்பு சத்து, இது எல்லாமே ஜிங்க் சத்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஓட்ஸில் அதிகமாக நிறைந்திருக்குங்க. இந்த சத்துக்கள் அனைத்துமே ஓட்ஸில் நிறைந்து கொண்டு நம்மளுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். சில பேர் அப்படியே ஓட்ஸ் சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய பழக்கலவைகளோட கூட ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழங்களோட சேர்த்து கூட ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஓட்ஸ் அப்படியே சாப்பிட்றத காட்டிலும் பழங்களோட சேர்த்து இன்னும் சாப்பிட்டீங்கன்னா அது இன்னும் உடல் நரம்புகளை பலப்படுத்தும்னு தெரிஞ்சுக்கோங்க. கடல் உணவுகள் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நான்வெஜ் ஃபுட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு கடல் உணவுகளை பலம் பெற வைக்கணும், பன்றி இறைச்சி சாப்பிடலாம். அதுக்கடுத்து கடல் உணவுகள் சாப்பிடலாங்க. இப்போ நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 என்ன பண்ணும் அப்படின்னா மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமானதாக இருக்கு. அதே போல மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஒருவேளை இந்த விட்டமின் B12 நமக்கு குறைபாடோட இருக்கு அப்படின்னா நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள், நரம்புகள் சேதமடைவது, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் உண்டாகும். அப்போ இதை நீக்கிறதுக்கு சீ ஃபுட்ஸ், இந்த கடல் உணவுகள், ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம்னு வச்சிங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. ஆகவே அடிக்கடி நீங்கள் கடல் மீன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சுமார் ஒரு வாரத்திற்கு ஏதாவது 2 நாட்கள் நம்ம மீன் எடுத்துக்கலாங்க. பொதுவாக மீன்களை நம்ம அந்த வறுத்து பொரித்து எண்ணெயில் அதிகமாக அது மாதிரி வச்சு சாப்பிட்றத விட குழம்புகளில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எண்ணெய் சேர்த்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய உடல் நலத்தை பாதுகாக்குங்க. ஆகவே நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் வறுத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அளவாக எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதிகமாக அனலில் சேர்த்து வாட்டக்கூடிய அந்த மாதிரி மீன் சமைக்கக்கூடிய முறைகள் எல்லாம் மீன் எடுத்துக்காம இருங்க. அப்பதான் அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் உடல் நலத்தை பராமரிக்கும், நரம்புகளை மேம்படுத்தும். மீன்கள் கண் பார்வை கூட நமக்கு கூர்மைப்படுத்துங்க. இப்போ நீங்க அடுத்த நான்வெஜ் இன்னும் எடுத்துக்கணும் அப்படின்னா இறைச்சிகள் எடுத்துக்கலாம். இறைச்சிகள் உங்களுடைய உடல் நரம்புகளை பன்மடங்கு பலம் பெற வைக்கும். ஏன்னா இப்ப இறைச்சிகள்ல விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி இதெல்லாம் அப்பப்போ நீங்க சேர்த்துக்கணும். இதனால
அதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்குங்க. சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சியை நீங்கள் மாற்றி நீங்கள் சாப்பிட்டே இருக்கணும். இப்போ இந்த வாரம் வந்து நீங்கள் கோழிக்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வாரம் மாட்டுக்கறி, அதுக்கடுத்த வாரம் மாட்டுக்கறி, அந்த மாதிரி நீங்கள் மாற்றி சாப்பிடணும் வாரத்தில் ஒரு தடவை. அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நாங்கள் முழு தானியங்கள் அப்படின்னா கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை, அப்புறம் குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி, இது எல்லாமே முழு தானியங்கள் தான். இதில் விட்டமின் பி அதிகமாக இருக்குங்க. விட்டமின் பி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே தினந்தோறும் சிறிதளவு முழு தானியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தங்களுடைய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்புகள் வந்து அவங்களுக்கு பலம் பெறுங்க. பன்மடங்கு நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம் தான். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து எங்கே அதிகமாக நிறைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் மற்றும் பால் பொருட்கள் அதிகமாக இருக்குங்க. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகம் இருக்குது. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நம்ம சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அத்திப்பழத்தை நம்ம வந்து நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது உடல் நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு பழங்கள் ஏதாவது எடுத்துக்கணும்னா முதல் முக்கியத்துவம் வந்து அத்திப்பழத்துக்கு கொடுக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகளுக்கு வந்து வலிமை கிடைக்குங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. நீங்கள் அத்திப்பழத்தை எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 அத்திப்பழங்கள், அதாவது புதுசு தான் இப்போ தான் பறிச்சு வந்திருக்கீங்க ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம்னா அதை எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கலாம். இளைஞர்கள் எந்த மாதிரி வகைகளை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து முதியவர்கள் ஏதாவது நீங்கள் ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா இப்போ தேன் வந்து இனிப்பானது, அத்திப்பழமும் இனிப்பானதுன்னும் போது அது ஒருவேளை உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை அதிகப்படுத்தலாம். ஸோ நீங்கள் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இளைஞர்கள், குழந்தைகள் வந்து ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில், அதாவது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வந்து ஒரு விதமான ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும். நரம்புகளுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். நரம்புகளுக்கு பல கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை அத்திப்பழம் வந்து சரி பண்ணிடுங்க. இப்போ பிரண்டை கீரையை நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டை கீரைக்கு உண்டுங்க. பிரண்டை கீரையை உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக் கொள்ளும் போது அது உடலுக்கு பலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம பிரண்டை கீரை உடல் நரம்புகளையுமே வலுப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நீங்க சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து குணப்படுத்தப்படும், மீண்டும் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். அதனால பிரண்டைக்கீரை வந்து நீங்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கு பல உணவுகள் இருக்குது. இப்போ நீங்கள் பிரண்டை எடுத்துக்கொண்டாலும் குணப்படுத்திக்கலாம். ஆனால் வராமல் தடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாரத்தில் 2 முறை பிரண்டைக்கீரை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பழங்கள்லேயே இன்னும் மாதுளம் பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் நம்ம சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை மாதுளம் பழம் சரி பண்ணி நம்முடைய உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும். ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி லவங்கப்பட்டை, பூசணி விதைகள், ஃப்ரக்கோலி, இது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், அவகேடோ பழம்னு சொல்லக்கூடிய அந்த ஆணை கொய்யா, அதாவது அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூபெரி பழம், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அடிக்கடி எடுத்துட்டு இருக்கீங்க, கீரை வகைகள் அடிக்கடி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலம் பெறும். வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த புற நரம்புகள் வலு குறைவதால் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நரம்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.